நடிகர் விக்ரம் நடித்து 2011ஆம் ஆண்டு வெளியான தெய்வ திருமகள் படத்திற்கு பின்னர் இவருக்கு தரமான பிரேக் கொடுக்கும்படியான படங்கள் அமையவில்லை. காரணம், இந்த படத்தை தொடர்ந்து வெளியான பிக் பட்ஜெட் படங்களான இருமுகன், கோப்ரா, சாமி ஸ்கொயர் போன்ற படங்கள் கலவையான விமர்சனங்களை சந்தித்தது. எனினும் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் 2 பாகங்களாக வெளியான பொன்னியின் செல்வன் திரைப்படம் மீண்டும் விக்ரமுக்கு வெற்றி படமாக அமைந்தது. ஆனால் இப்படத்தில் விக்ரமை தவிர கார்த்தி, ஜெயம் ரவி போன்ற பல நடிகர்கள் நடித்ததால் தனி ஹீரோவாக தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் விக்ரம். இந்நிலையில் விக்ரம் படத்திற்கு பின்னர் தன்னுடைய உடலை அதிகம் வருத்திக் கொண்டு பல்வேறு சவால்களையும் காயம், ரத்தம் போன்றவற்றை தாங்கிக் கொண்டு விக்ரம் நடித்து முடித்துள்ள திரைப்படம் தான் தங்கலான். இந்த படத்தை அட்டகத்தி திரைப்படத்தின் மூலம் தன்னுடைய சினிமா கரியரை துவங்கி பின்னர் கார்த்தியை வைத்து மெட்ராஸ், ரஜினிகாந்தை வைத்து காலா, கபாலி போன்ற படங்களை இயக்கிய ப. ரஞ்சித் இயக்கியுள்ளார். பிரிட்டிஷ்காரர்களால் தங்கம் எடுக்க அடிமைப்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்கள் பற்றி தான் இயக்குனர் ப. ரஞ்சித் பேசியுள்ளார். இந்த படத்தில் நடிகை பார்வதி 3 குழந்தைகளுக்கு அம்மாவாக நடித்துள்ளார். திரைப்படங்களில் கவர்ச்சி காட்டுவதை தவிர்க்கும் பார்வதி இந்த படத்திற்காக பல காட்சிகளில் ஜாக்கெட் போடாமல் நடித்துள்ளார். அதேபோல் நடிகை மாளவிகா மோகனனும் சூனியக்காரி அவந்திகா என்கிற தனித்துவமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்த படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைக்க கிஷோர் குமார் ஒளிப்பதிவு செய்துள்ளார். செல்வா ஆர்.கே. இந்த படத்தின் படத்தொகுப்பை கவனித்துக் கொண்டுள்ளார். இந்த படத்தை சுமார் 100 முதல் 150 கோடி செலவில் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.